உலக வானிலை தினம். உரை வழங்குகிறார் நாகப்பட்டினம் மாவட்ட வானிலையியல் கண்காணிப்பகத்தின் வானிலை ஆய்வு அலுவலர் கே. சேகர் அவர்கள். I am Shekhar, meteorologist, officer in charge of Met Observatory Nagapattinam. Now I am going to have a discussion with our college students of EGS Pillai College about the theme of World Meteorological Day. Today is a World Meteorological Day, so wish you all a very happy World Meteorological Day. So நம்ம இந்த தருணத்தில் எங்கள் டிபார்ட்மெண்ட்டு, அதாவது ஐஎம்டி இந்தியா மீட்டராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட், இந்த டிபார்ட்மெண்ட்டு என்னென்ன செயல்பாடுகள் என்னென்ன செய்கிறாங்க, மக்களுக்கு எப்படி நம்ம நேஷன் பில்டிங், நம்ம ஃப்யூச்சருக்கு எப்படி லீட் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி ஒரு ஃபியூ மினிட்ஸு நான் பேசுகிறேன். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் பேசிக்கலி இது ரொம்ப டேட்டட் பேக், ரொம்ப காலம். இந்த அப்சர்வேட்டரி, இந்த நாகப்பட்டினம் அப்சர்வேட்டரியே பிரிட்டிஷ் பீரியடில் 1868 இந்த அப்சர்வேட்டரி ஓப்பன் பண்ணாங்க. அப்சர்வேட்டரின்றது அப்சர்வேஷன்ஸு கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணி டேட்டா கலெக்ஷன் பிளாட்ஃபார்ம் அது. ஸோ அதை பண்ணுறோம் நாங்கள். ஸோ எங்கள் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிக்னிஃபிகன்ட் நிறைய அப்சர்வேட்டரிஸ் த்ரூ அவுட் இந்தியா இருக்கும். ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து டேட்டாவை கலெக்ட் பண்ணுவாங்க இந்த டிபார்ட்மெண்ட். வெதர் ரிலேட்டட் டு ஆல் பேராமீட்டர்ஸ், வெதர் பேராமீட்டர்ஸ், டெம்பரேச்சர், ப்ரெஷர், ஹியூமிடிட்டி, அதெல்லாம் அப்படியே அந்த மாதிரி டேட்டாஸ் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா இருக்கும். அதெல்லாம் கலெக்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் அது. அதே மாதிரி வர்டிக்கல் கிராஸ் செக்ஷன் அட்மாஸ்பியர், அதையும் நாங்கள் அப்படியே ஸ்லைஸ் பண்ணுற மாதிரி, ஏன்னா வெதருக்கு ஸ்லைஸ் பண்ணுற மாதிரி அதையும் அந்த டேட்டாவும் நாங்கள் கலெக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த டேட்டாலாம் கலெக்ட் பண்ணுவோம். அதுமாதிரி வெதர் பவுண்ட்ரி கிடையாது. another thing is boundary கிடையாது. ஸோ இன்டர் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் டேட்டாவும் இருக்கணும். ஸோ நாங்கள் கலெக்ட் பண்ணுற டேட்டா, அதே மாதிரி வேறு கண்ட்ரிஸ் கலெக்ட் பண்ணுற டேட்டா, அதெல்லாமே ஒரு இன்டர் கலெக்டர் எக்ஸ்சேஞ்ச் இருந்தால் தான் நாங்கள் ஃபோர்காஸ்ட் பண்ணும்போது எங்கேருந்தோ வர வெதரும் நம்மளே தாக்கும். ஸோ நம்மளோட கண்ட்ரிக்கு உள்ள வெதர் டேட்டாவை இந்த மாதிரி சர்ஃபேஸில் அப்சர்வ் வச்சு நாங்கள் அப்சர்வ் பண்ணுறது தவிர, சேட்டலைட் மூலயமா நிறைய வாலண்டரி ஃப்ளீட்டு, ஷிப்ஸ், இந்த மாதிரி எல்லா டேட்டாவும் கலெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஃபோர்காஸ்டிங் மாடல்ஸ், ஏகப்பட்ட மாடல்ஸ் இருக்கும். வேர்ல்டுலேயே நிறைய மாடல்ஸ் இருக்குது. ஐஎம்டி கிரியேட் பண்ண மாடல்ஸ் இருக்குது, நிறைய மாடல்ஸ். ஸோ இதெல்லாம் போட்டு, ஸோ ஃபோர்காஸ்ட்லாம் வருது, என்சாம்பிள் ஆஃப் ஃபோர்காஸ்ட் நிறைய இருக்கும். அதெல்லாம் வச்சு அதுக்கப்புறம் ஒரு ப்ரெடிக்ஷன் கொடுக்கும். ஸோ இப்போலாம் பார்த்தீங்கன்னா பீன் ப்ரெடிக்டிங். ஏன்னா மக்களுக்கு நிறைய இது வந்து வெதர்ன்றது பார்த்து இன்றைக்கி ஆக்சுவலாக இந்த கிளைமேட் ஆக்ஷன் தான் இன்றைக்கி தீமே பார்த்தா, அந்த ஃப்ரண்ட் லைன் ஆஃப் கிளைமேட் ஆக்ஷன். ஏன்னா இப்போ எல்லாரும் சொல்கிறாங்க குளோபல் வார்மிங், அந்த மாதிரி டேட்டாவை வச்சு தான் நம்மளால் ஒரு சயின்டிஃபிக்காக ஒரு டிஸ்கவரி கண்டுபிடிக்கும் போது குளோபல் வார்ம் ஆச்சுன்னு. ஸோ அந்த அத்தன்டிகேட்டட் டேட்டா கொடுக்குறது ஐஎம்டி தான். இந்த அளவுக்கு யாராலையும் கொடுக்க முடியாது. ஏன்னா இந்த நெட்வொர்க் வந்து ஃபார் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இயர்ஸ் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். 150 இயர்ஸ் செலிப்ரேட் இப்போ பண்ணோம். 150th இயர் ஃபவுண்டேஷன் டே இப்போ ரீசெண்டாக 15th of January இருந்தது. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அந்த டேட்டா கலெக்ஷன் இந்த அளவுக்கு போடும்போது, பல மாடல்ஸில் போடும்போது we can predict, நிறைய விஷயம் ப்ரெடிக்ட் பண்ணலாம். அந்த டிஃப்ரெண்ட் வாக்ஸ் ஆஃப் லைஃப் பீப்புளுக்கும் ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கும், ஒரு அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் இருக்கும், டிசாஸ்டர் வார்னிங் இருக்கும், அதுமாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். ஒவ்வொரு மக்களுக்கும் அந்த மாதிரி ஃப்ளீட் ஃபோர்காஸ்ட் இருக்குது, சதர்ன் ஹெமிஸ்பியர் அனாலிஸ் ஃபோர்காஸ்ட், இந்த மாதிரி வேர்ல்டுக்கே நிறைய ஏர்போர்ட்லலாம் பார்த்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி ஏர்போர்ட் நம்ம கண்ட்ரோலில் இருக்கிற நிறைய எல்லாமே ஏர்போர்ட்ஸ்லாம் ஃப்ளையிங்கே வந்து பைலட் கொடுக்குறது எங்களோட டேட்டா பேஸ் பண்ணி தான், எங்களோட ஃபோர்காஸ்ட் பேஸ் பண்ணி தான் கொடுக்க முடியும். அந்த ஏன்னா அவரோட அட்வான்டேஜ்க்கு எப்படி ஃப்ளை பண்ண முடியும், அந்த ஸ்ட்ரிப் எப்படி இருக்குன்னு ஏவியேஷன் சைடில் இம்மென்ஸாக பண்ணிட்டு இருக்கோம். நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் டெவலப் ஆயிருக்கு, நிறைய சென்சர்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ இட்ஸ் எ வெரி பியூர்லி வெரி ஹை சயின்டிஃபிக் ஆர்கனைசேஷன் இந்த ஐஎம்டி. ஸோ இந்த ஐஎம்டி எப்படி ஹெட் ஆகுதுன்னா, ஹெட் குவார்ட்டர் வந்து டெல்லியில் இருக்குது, நியூ டெல்லியில். ஸோ அந்த நியூ டெல்லியில் ஹெட் பண்ணுறவர் எங்கள் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் மீட்டராலஜி டாக்டர் மோகபாத்ரா சார். ஸோ இஸ் ஆல்சோ வெல் ரினோன்டு சைக்ளோன் மேன். அவர் நிறைய விஷயங்கள் நிறைய இன்ஃபேக்ட் அவரே தான் இருப்பார். எங்களுதெல்லாம் கிரவுண்ட் லெவலில் அந்த சயின்டிஸ்டே தி இன்டு திங்ஸ் அந்த டைம்லேயே அவங்களே தான் இருப்பாங்க. அவங்க தான் ஃபோர்காஸ்டிங் எல்லாம் பண்ணுவாங்க வேறு. ஸோ அவர் இட் இஸ் ஹெடட் பை ஹிம் அண்ட் ஆல்சோ இஸ் பீன் எலெக்டட் அஸ் எ WMO வைஸ் பிரசிடென்ட். தட் இஸ் வெரி கிரேட் அச்சீவ்மெண்ட் அண்ட் நம்ம கண்ட்ரிக்கு ஒரு பெருமை தான் அது ஒரு இது. ரெண்டாவது, இப்போ WMOன்றது ஆர்கனைசேஷன் ஏற்கனவே நான் சொன்ன வெதர் பவுண்டரி இல்லைனால இந்த இன்டர் எக்ஸ்சேஞ்ச்லாம் இருக்கிறதுனால கோடட் டேட்டாலாம் கரெக்டாக இருக்கும். நம்ம இங்கே போட்டாலும் சரி, வேறு ஊர்லேயும் அதே மாதிரி தான் கோடு இருக்கும். ஸோ தட் ரீட் பண்ணும்போது எல்லாமே கோடிங் தான். இப்போ நான் பாகிஸ்தான், இது சைனா டேட்டா எல்லாமே எங்களுக்கு வரும், நாங்களும் கொடுப்போம். அந்த டேட்டாவில் நாங்கள் ரீட் பண்ணுறதுக்கு எல்லாமே ஒரு யூனிஃபார்ம் ஒரு சிஸ்டம் இருக்கணும். ஸோ அந்த யூனிஃபார்ம் சிஸ்டத்தை வேர்ல்டு அக்செப்ட் பண்ணி இந்த ஆர்கனைசேஷன் இருக்குது. அதோட கண்டிஷன்ஸ்லாம் இருக்கும். அப்படி கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும்போது இந்தியா பொறுத்த வரைக்கும் we have satisfied almost every condition. நாங்கள் வெரி ஹைலி ரெப்யூட்டட் நம்ம கண்ட்ரிலாம் இந்த வெதர். ஏன்னா கலெக்ஷன் பிளாட்ஃபார்ம்லாம் பர்ஃபெக்டாக இருக்கணும், அப்சர்வேட்டரிஸ்லாம் பர்ஃபெக்டாக இருக்கணும், இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணணும், இந்த மாதிரி கலெக்ட் பண்ணணும் டேட்டாவை, இந்த மாதிரி டெசிமேட் பண்ணணும் டேட்டாவை, இந்த மாதிரி வெளியில் கொடுக்கணும் அப்படின்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் அப்படி கொடுத்து மக்களுக்கு நம்ம ரீச் ஆகிறோம். ரீச் ஆகும்போது
பல வழியில் ரீச் ஆகும் இதை. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த அப்சர்வேட்டரிஸ் எல்லாம் வந்து ரீஜனல் மெட்ரோலஜிக்கல் சென்டர் சென்னையில் இருக்குது, நுங்கம்பாக்கம். ஸோ அங்கே நிறைய ரிசர்ச் யூனிட் இருக்குது, கிளைமேட்டிக்கல் டேட்டா கலெக்ட் பண்ணி இருக்காங்க. டாக்டர் பாலச்சந்திரன் இருக்கார், அவர் தான் இப்போ ஹெட்டு சயின்டிஸ்ட். அவர் தான் இஸ் ஹெட்டிங் தி சதர்ன் ரீஜன். டாக்டர் அமுதான் இருக்காங்க ட்ரைனிங் ஹெட்டு. டாக்டர் கீதா, டாக்டர் செந்தாமி, இவங்க பேர்லாமே நீங்கள் பேப்பரில் பார்க்கலாம். அப்பப்போ அவங்க ஏதாவது இது கொடுப்பாங்க, டேட்டாலாம் கொடுக்கும்போது அது நேம்ஸ் பார்த்துக்கலாம். ஸோ தேர் ஹெட்டிங் அண்ட் தேர் டூயிங் லாட் ஆஃப் சயின்டிஃபிக் ஒர்க். அண்ட் நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அங்கே போகிறாங்க, அந்த இன்ஸ்டியூட் அங்கே போவாங்க. போயிட்டு அங்கேருந்து டேட்டா எடுத்து அவங்க கைட் பண்ணுவாங்க சில இதை செய்ய சொல்லி. ஸோ இப்போ நீங்கள் கம்ப்யூட்டரில் இருக்கீங்கன்னா வால்யூமினஸ் ஆஃப் டேட்டாவை உங்கள்கிட்ட கொடுத்தா ஒரு டேட்டா மைனிங் எடுத்து நீங்கள் எப்படிலாம் பண்ணணும்னு அவங்க சொன்னாங்கன்னா, இது இங்கே டேட்டான்றது இன்ஃபேக்ட் சூப்பர் கம்ப்யூட்டர் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணது எங்கள் டிபார்ட்மெண்ட் தான். ஏன்னா இப்போ தான் டேட்டா மைனிங்கு, பட் நாங்கள் டேட்டா பேஸ் பண்ணி தான் எங்களோட ப்ரொடக்ஷன் அண்ட் கலெக்ஷன் ஆஃப் டேட்டாஸ் வந்து போயிட்டே இருக்கும். இன்னும் அவ்வளோ கலெக்ட் பண்ணுறோம் டேட்டாவில். ஸோ இதில் நம்ம ஃபோர்காஸ்டிங் ஆஸ்பெக்ட்டுக்கு வருவோம். நெக்ஸ்ட் இப்போ ஃபோர்காஸ்டிங் வரும்போது கிரவுண்ட் லெவலில் பார்த்தா அக்ரிகல்ச்சர் கண்ட்ரி. ஸோ ஆல்மோஸ்ட் 39% ஆஃப் பீப்புள் ஆர் ஃபார்மர்ஸ். ஸோ இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் ஆக்குபேஷன். ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் ஆக்குபேஷனுக்கு இந்த அக்ரிகல்ச்சர் புல்லட்டின்லாம் இஷ்யூ பண்ணுறாங்க. அதே சமயத்தில் சர்டன் வார்னிங்ஸ் இஷ்யூ பண்ணிகிட்டே இருக்காங்க கண்டினியூஸாக. இப்போ நாளைக்கு அவங்க ஏதாவது பண்ணணும்னா 48 hour அவுட்லுக் வார்னிங்ஸ் ஃபார் டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஃபோர்காஸ்ட்லாம் இருக்குது. ஸோ டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஃபோர்காஸ்ட் இருக்குது. அதை தவிர நவ்காஸ்ட்னு ஒன்று பண்ணுறாங்க, 3 hourக்கு ஒரு ஃபோர்காஸ்ட் இருக்குது. ஸோ இதனால் பீப்புள் கேன் பிளான் திங்ஸ், நல்லா பிளான் பண்ணி எப்படி பண்ணணும் அப்படின்றதுக்கு வழி வைக்கிறாங்க. ஃபோர்காஸ்ட் எல்லாமே ஃபோர்காஸ்ட்டு, பட் மோஸ்ட் ஆஃப் டைம் இட் இஸ் வெரி சக்ஸஸ்ஃபுல். அண்ட் இந்த இன் ஜென்ரல் அவர் ஃபோர்காஸ்ட் ஃபார் சைக்ளோன்லாம் ரொம்ப பாயிண்ட் அக்யூரசி வாஸ் 100% அவ்வளோ கரெக்டாக சொல்லுவாங்க. ஏன்னா அப்போ வந்து இந்த ரடார் ஸ்டேஷனில் ரடார் வச்சு ட்ராக் பண்ணுவோம். ஆக்சுவலி சோ மெனி வேஸ் ஆஃப் கலெக்டிங் டேட்டா ட்ராக்கிங்கில் சேட்டலைட் ட்ராக்கிங் இருக்கா மாதிரி இங்கேருந்து ரடார் யூஸ் பண்ணி ரடார் பல்ஸ் யூஸ் பண்ணி ட்ராக் பண்ணுறது இருக்குது. ரேடியோ சாண்டேன்னு ஒன்று வச்சு ஜிபிஎஸ் ட்ராக்கிங் பண்ணுவோம், வெர்டிகல் கிராஸ் செக்ஷன் ஆஃப் அட்மாஸ்பியர். அது தவிர இந்த ஓல்டன் டேஸில் இந்த பைலட் பலூன் அதுவும் இப்போ நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ எதுவுமே நாங்கள் விடலை. எங்களை பொறுத்த வரைக்கும் ஆஸ் ஃபார் அஸ் பாசிபிள் எவ்வளோ பெட்டராக டேட்டா கலெக்ட் பண்ணுறோம், ஸ்பேஷியலாக எவ்வளோ க்ளோஸராக டேட்டா கலெக்ட் பண்ணுறோம். ஸோ இங்கே காரைக்காலில் இருக்குது நியர்பை நிறைய வர டேட்டா 100% அக்யூரேட்டாக இருக்கும். எவ்ரிதிங் மெயினே வந்து டேட்டா தான். ஸோ இங்கே கிடைக்கிற டேட்டாக்கு அப்புறம் எனக்கு 100 கிலோமீட்டர் கிடைக்கும்போது நான் இன்டர்பிரேட் பண்ணி எதாவது போடணும். ஆனால் அதுவே சிக்னிஃபிகண்ட்டாக எனக்கு பக்கத்தையே கிடையாது. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, ஏடபிள்யூஎஸ்லாம் வைக்கிறாங்க, ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷன். இப்போ நாகப்பட்டினம் ஒரு ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷன் நம்ம ஒன்று கமிஷன் பண்ண போகிறாங்க. ஆல்மோஸ்ட் டுடே இட் இஸ் ஓவர். ஸோ வேதாரண்யம், திருவாரூர், மயிலாடுதுறை. ஸோ இப்போ விஷன் என்னென்னா, வி வாண்ட் டு ஹேவ் லாட் ஆஃப் ஏடபிள்யூஎஸ், ஆட்டோமேட்டிக் ரெயின் கேஜஸ். ஸோ இதெல்லாம் இப்போ ஏன் ரெயின் கேஜஸ்லையும் ரொம்ப முக்கியம் என்னென்னா, இப்போ இம்பேக்ட் ஃபோர்காஸ்டிங்னு ஒன்று எடுத்துன்னு வராங்க. எப்படின்னா இப்போ திடீர்னு இவ்வளோ மழை அடிக்குதுன்னா இந்தந்த ஏரியா இன்டர்டேட்டாவும் இந்தந்த ப்ராப்ளம்ஸ்லாம் ஆகுன்றது தெரிஞ்சுட்டு இப்போ ஃபிஷரிஸ்லேருந்து என்வரான்மெண்டல் இன்ஜினியர்ஸ் ஆஃப் நாகப்பட்டினம் அவங்க கூட ஜிஐஎஸ் பேஸ் பண்ணி ஹெவி ரெயின் ஆகும்போது இம்பேக்ட் எப்படி இருக்கும், எங்கெங்கெல்லாம் லோ லைன் ஏரியா இருக்கும், அதில் எந்த அளவுக்கு இம்பேக்ட் இருக்கும், அதுக்கு பேஸ் பண்ணி அவங்க உடனே ரெவென்யூ டிஸ்ட்ரிக்ட் அத்தாரிட்டிஸாக ஆக்ஷன் எடுக்க சொல்லி எப்படி மிட்டிகேட் பண்ணுறது அப்படின்றதுக்கு ஒரு பிளானுக்காக எங்ககிட்ட வந்து பேசியிருந்தாங்க. நாங்கள் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணலாம், அதை எப்படி ஹவு பெஸ்ட் இட் கேன் பி டன்னு ஒரு ப்ராஜெக்டாக எடுத்து செய்யலாம்னு சொல்லி ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஸ்டூடெண்ட்ஸ் இயர் நம்ம இங்கே நாகப்பட்டினம் அவங்க பண்ணுறான்னு சொன்னாங்க. ஸோ இப்போ என்னென்னா, ஒன்ஸ் டேட்டா கலெக்ஷன் கெட்ஸ் ஓவர் வில் டேக் இட். அது மாதிரி இப்போ அடுத்தது ஃபோர்காஸ்டிங்கில் போக டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபோர்காஸ்ட். ஸோ சிட்டி ஃபோர்காஸ்ட், ஹைவே ஃபோர்காஸ்ட், ஹைவேஸ்லாம் இப்படி இருக்கும்ன்ட்டு. அதேமாதிரி டூரிசம் ஃபோர்காஸ்ட்லாம் இருக்குது. ஸோ பில்கிரிமேஜ் போகிறாங்களா அமர்நாத், அதுக்கு ஒரு ஃபோர்காஸ்ட் இருக்குது. டக்குன்னு யாரும் போனால் எல்லாம் ஹெவி லாஸ் ஆகும். ஸோ இந்த ஃபோர்காஸ்ட்லாம் பேஸ் பண்ணி தான் நிறைய பிளானிங் நிறைய ஏஜென்சி பண்ணி தே ஆர் வெரி சக்ஸஸ்ஃபுல்லி இம்ப்ளிமெண்டட். ஸோ இப்போ ஃபியூச்சர் ஆன்கோயிங் நாங்கள் இதெல்லாம் நிறைய பிளான்ஸ் டு ரீச் த பப்ளிக். மெயினாக வந்து என்னென்னா அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். அவேர்னஸ் கிரியேட் பண்ணால் தான் அந்த கிரவுண்ட் லெவலில் இதை வெதர் டேட்டா யூட்டிலைஸ் பண்ணுவாங்க. அண்ட் வெதர் அஃபெக்ட்ஸ் எவ்ரிபடி. அண்ட் நம்ம செய்கிற செயலால் டைரக்ட்லி இன்டைரக்ட்லி வெதருக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம ஏதோ பற்ற விட்டு போனால் பொல்யூஷன் வரும், ஸ்டபிள் பர்னிங் இருக்கக்கூடாது. அதேமாதிரி நிறைய பொல்யூஷன் காசிங் திங்ஸ் நம்ம பண்ணுறோம். இன்னும் ஃபாசில் ஃபியூல் தான் பர்ன் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் கோல் தான் ரொம்ப மெயினாக நமக்கு எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷன் இருக்குது. ஸோ ஸ்லோவாக இதெல்லாம் பண்ணிட்டு வராங்க. பட் இருந்தாலுமே வேர்ல்டு லெவலில் ஒரு கிளைமேட் ஃபண்டு போடணும்னு சொல்லி பிரைம் மினிஸ்டர் ஆனபிள் பிரைம் மினிஸ்டர்லாம் கேட்டுட்ருக்காங்க. நிறையா பண்ணும். ஏன்னா நிறையா பண்ணால் தான் இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஓல்டன் டேஸ் வந்து குதிரையில் போயிருந்தாங்க, வண்டியில் போயிருந்தாங்க, நவ் சேஞ்ச் இப்போ எல்லாம். ஸோ அப்பர்ட்லி மொபைல் பண்ணுற மாதிரி நம்ம ட்ரான்ஸ்ஃபர். அதேமாதிரி இதுலேயும் எல்லாமே கொஞ்சம் மேலே வரணும். ஸோ அதனால் நிறைய இப்போ விஷயங்களை மேலே எடுத்துகிட்டு போக பார்க்குறாங்க. எல்லாமே நிறைய பண்ணுறாங்க வேறு. அதனால் கிளைமேட்டை பாதுகாக்கலைன்னா ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு பிளானட்டை விட்டு போகணும் ப்ராப்பராக. அது எல்லாரோட டியூட்டியும் ஆகிடுச்சு. இப்போ அதனால தான் இந்த தடவை ரொம்ப சீரியஸாக ஒரு கிளைமேட் ஆக்ஷன் அந்த தீமை எடுத்துன்னு வந்தாங்க. ஸோ எல்லாரோட ஆக்ஷன் வந்து டுவர்ட்ஸ் அ பெட்டர் ஃபியூச்சர், பெட்டர் பிளானட்.
ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா இப்போ ரினியூவபிள் எனர்ஜி சோர்ஸஸ் நிறைய வைக்கிறாங்க. ஏன்னா ஃபாசில் ஃபியூல் பர்ன் பண்ண வேணாம். அதில் க்ரீன் ஹவுஸ்க்குன்னு தனியாக க்ரீன் ஹவுஸ் வாட்ச்னே சொல்லி வேர்ல்டு மெட்ராலஜிக்கலே பண்ணுறாங்க ஆர்கனைசேஷனு. ஸோ இந்த மாதிரி நம்ம உதாரணத்துக்கு இப்போ 1 டிகிரி 1.5 டிகிரியில் சொல்கிறாங்களா, அது ஏறிச்சுன்னா அண்டார்டிகாவில் இவ்வளோ ஐஸ் இருக்கும்னா அண்டார்டிகாவோட கிளேஷியர் இருந்துச்சுன்னா பாம்பே இருக்காது. கோஸ்ட் லைனில் அவ்வளோ பாதிக்கப்படும். நமக்கு அது புரியாது, நமக்கு இப்போ புரியாது. என்னடா இது என்ன 1 டிகிரி என்ன ஆகிடும்போது ஆஸ் அ சிக்னிஃபிகண்ட் ரோல். ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கே ரொம்ப காலம் உள்ள டேட்டா வச்சு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இயர்ஸ் நிறைய ஒர்க் அவுட் பண்ணி தான் சயின்டிஸ்ட் ஃபவுண்ட் அவுட். அண்ட் அவர் சயின்டிஸ்ட் வாஸ் ஆல்சோ தேர் அண்ட் அவர் டிபார்ட்மெண்ட் இஸ் ஆல்சோ தேர் நோபல் ப்ரைஸ் கொடுத்தாங்க. அதில் ஒன் ஆஃப் அவர் சயின்டிஸ்ட். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நடந்துருக்கு. அதனால தான் எல்லா தலைவர்களும் பேசும்போது இது ஒரு முக்கியமான டாப்பிக்காக இருக்குது. டு லீவ் த பிளானட் யூ டு மேக் இட் பெட்டர். ஏன்னா இப்போ நிறைய டெவலப்பிங் நேஷன்ஸ்லாம் அவங்களுக்கு தேவைப்படும் சில விஷயங்கள். ஆனால் அவங்கள போய் நீங்கள் பண்ணாத சொன்னால் அவன் டெவலப் ஆக முடியாது. ஸோ அவன் பர்ன் பண்ணி அவனும் எல்லோரும் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் போக முடியாது. இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ மேக்ஸிமம் கவர்மெண்ட்டே பொல்யூஷன் இல்லாமல் இருக்க பார்ப்பாங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் நாங்கள் தான் எப்படி அது தெரியும். ஸோ டிபார்ட்மெண்ட்னா ஐஎம்டி தான் இதில் மாதிரி சில ஆர்கனைசேஷன்ஸ் டாப் சயின்டிஸ்ட்லாம் சொல்லி தான் இந்த மாதிரி ஆகுது. ஸோ இதெல்லாம் ப்ரிவெண்ட் பண்ணோம். இதெல்லாம் ப்ரிவெண்ட் பண்ணால் தான் நம்மளுக்கு நேச்சுரல் டிசாஸ்டர்லாம் அவாய்ட் பண்ண முடியும். இல்லாட்டி சீ டெம்பரேச்சர்லாம் ஏறிடும். அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ அப்படிலாம் ஏறும் போது அதோட எஃபெக்ட் வந்து வெரி இன்டென்சிட்டி ஆஃப் ரெயின்ஃபால் எல்லாமே மாறுது. ஸோ நார்மல்ஸ்லாம் எப்படி சேஞ்ச் ஆகுது. ஸோ நாங்களாம் ஒரு 10 இயர் நார்மலாகவே 10 இயர் 30 இயர் பீரியட் நார்மலாக மெயின்டைன் பண்ணுவோம். அப்போ தான் நமக்கே தெரியும். அவங்க சாதாரண மக்கள் சொல்லுவாங்க போன வருஷம் அளவுக்கு இந்த வருஷம் ஆயிடலைங்கன்றோம், பேச்சுவாக்கில் சொல்லலாம். பட் எங்ககிட்ட டேட்டா இருக்குது. இந்த வருஷம் கரெக்டாக இந்த மில்லிமீட்டர் மழை அடிச்சது, போன வருஷம் என்ன மில்லிமீட்டர் மழை அடிச்சது, இந்த மாதிரி ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இயர் டேட்டா நாங்கள் வச்சுருக்கோம். ஜஸ்ட் லைக் தட் நாங்கள் எதுவுமே கன்க்ளூட் பண்ண மாட்டோம். அதுவே நாங்கள் சொல்கிறதையும் எங்களுக்கு பேக்கப்பில் ஏதாவது கரெக்டாக இருந்தால் தான் சொல்ல முடியும். நாங்கள் ஜஸ்ட்டு இந்த சூட் செய்யறாட்டம் அப்படியே வந்துட்டு நீங்கள் மழை அடிக்க அதெல்லாம் சொல்ல முடியாது. இஃப் ஐ சே இந்த மாதிரி மழை அடிக்காத எங்கள் சயின்டிஸ்ட் ஃபோர்காஸ்ட் கொடுக்குறாங்கன்னா அதுக்கான பேஸான டேட்டா, அதுக்கான விஷயத்தை இப்படிலாம் பண்ணி தான் அதை சொல்ல முடியும். ஸோ அதை அவங்க ஒர்க் அவுட் பண்ணி அவங்க அனலைஸ் பண்ணி தான் இந்த டேட்டாவை அனலைஸ் பண்ணி தான் அதுக்கு அந்த கன்க்ளூஷனுக்கு வருவாங்க. ஜஸ்ட் லைக் தட் நிறைய பேர் பிளாக் கொடுக்கலாம். பட் டேட்டாவை எடுத்துகிட்டு கொடுங்க. நாங்கள் என்ன சொல்கிறது, வி ஆர் டேட்டா கலெக்ஷன் பிளாட்ஃபார்ம். எங்கள் டேட்டாவில் எடுத்து உங்களால் வேறு டூல் போட்டு அனலைஸ் பண்ண முடிஞ்சால் பெஸ்ட். ஆல்வேஸ் அந்த நியர்பை கம்யூனிட்டிக்கு நீங்கள் ரீச் ஆனீங்கன்னா தட் இஸ் ஆல்சோ வெரி பெஸ்ட். பட் ஜஸ்ட் லைக் தட் சும்மாவாக ஒரு டாஸ்க் பண்ண மாதிரி 50-50 சான்ஸ்லாம் சொல்கிறது வந்து பேக்கப் டேட்டா இல்லைனா அது சயின்டிஃபிக் ப்ரெடிக்ஷன் கிடையாது. நம்ம வந்து சும்மா எதுவுமே அஸ்ட்ராலஜி யூ ஷுட் பி வெரி சயின்டிஃபிக். ஸோ த டிபார்ட்மெண்ட் இட்ஸ் இஸ் வெரி சயின்டிஃபிக், வில் நெவர் அக்செப்ட் எனிதிங். அந்த மாதிரி தான் எங்கள் சயின்டிஸ்ட் எல்லாமே இருக்காங்க. அதை மேலே இருக்கிறவங்களாம் அந்த அளவுக்கு பண்ணுறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் ஒண்டி நான் சொல்கிறது ஃபார்மர்ஸ்க்கு ஒண்டி இல்லை, ஃபிஷரிஸ் புல்லட்டினில் போடுவாங்க. ஏன்னா சீலெல்லாம் திடீர்னு ஏதாவது இருந்தால் அதெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த புல்லட்டின்ஸ்லாம் ரெகுலராக போயிட்டுருக்கோம். வீக்லி புல்லட்டின்ஸ், டெய்லி புல்லட்டின்ஸ். எங்கள் மௌசம் சைட் இருக்குல்ல, அதில் நீங்கள் பார்க்கலாம். அதில் அந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் ஏதாவது பிளான் பண்ணுறீங்கன்னா ட்ரிப்பை அதில் பார்க்கலாம். காலேஜ் ட்ரிப் பிளான் பண்ணலாம் பார்க்கலாம். ஸோ அதில் எப்படி இருக்கும் ஃபோர்காஸ்ட் எல்லாமே கொடுக்குறாங்க. ஸோ அது மாதிரி நிறைய எல்லா விஷயமே இருக்குமே. லிட்டரலாக யூ கேன் ஃபைண்ட் அவுட் எவ்ரி திங் ரிலேட்டட் டு வெதர் த்ரூ அவுட் இந்தியா. எல்லா டிஸ்ட்ரிக்ட் வைஸு எல்லா சிட்டி வைஸ்லாமே ஃபோர்காஸ்ட் இருக்குது. ஸோ டூரிசம் பிளான் பண்ணுறவங்களும் பண்ணலாம். கண்டிப்பாக யூ கேன் ட்ரஸ்ட் தட். அப்படி ரொம்ப க்ளோஸாக பார்க்கணுன்னா நோகாஸ்ட் இருக்குது. 3 மணி நேரத்தில் தண்டர்ஸ்டாம் ஆக்டிவிட்டி ஹெவியாக இருக்குமா. தண்டர்ஸ்டாம் ஆக்டிவிட்டி டிஸ்ட்ரிப்டிவாக இருக்கும். அடிக்கும் போதே மழை 10 சென்டிமீட்டர் 20-30 சென்டிமீட்டர் அடிக்கிறதுக்கு தண்டர்ஸ்டாம் ஆக்டிவிட்டிலாம் ஹெவியாக இருக்கும். ஸோ அது டிஸ்ட்ரிப்டிவாக இருக்குன்னா அந்த 3 hours பிஃபோர் ஒரு ஃபோர்காஸ்ட் இருப்போம். அதில் சொல்லியிருப்பாங்க, சொல்லாமல் இருக்க மாட்டாங்க, கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஏன்னா இது வந்து ஏன்னா கண்டினியூஸாக நாங்களும் 24 hours மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்போம். எல்லா அப்சர்வேட்டரிஸும் எல்லா ஏர்போர்ட்ஸும் எல்லா இடத்துலையுமே டேட்டா கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கும். 24 hour ரவுண்ட் த கிளாக் 365 days இன்க்ளூடிங் நேஷனல் ஹாலிடேஸாக இருந்தால் கூட நாங்கள் பண்ணுவோம், பண்ணாமல் இருக்கவே மாட்டோம். ஸோ இந்த டேட்டா ஒன் டே டேட்டா கூட விட மாட்டோம். அதுமாதிரி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் டேட்டாஸ் நடக்கிறதுனால ஏர்போர்ட்லாம் பார்த்தீங்கன்னா 30 hour எப்படி இருக்கும் சென்னை ஏர்போர்ட்டு, எல்லா ஏர்போர்ட்ஸும் நாங்கள் கொடுப்போம் 30 hour டேட்டா. ஸோ ஏன்னா அவன் லேண்ட் ஆகணும், டேக் ஆஃப் ஆகணும், அவன் பிளான் பண்ணோம். அண்ட் லோக்கல் ட்ராவலிங்கே நாங்கள் வந்து கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. 9 hourly ஃபோர்காஸ்ட் இருக்கும். அதுமாதிரி கொடுக்குறோம் நாங்கள். பைலட்லாம் வந்து ஃப்ளை பண்ணும்போது அந்த ஃபோர்காஸ்ட்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ எதிர்காலத்தில் வண்டி ஓட்டும் போது சைக்கிள் ஓட்டும் போது ரொம்ப அதிகமாக யூ ஹவ் டு கிவ் மோர் எனர்ஜி ப்ரெஷர் கொடுத்து தான் நீங்கள் மூவ் பண்ணுவீங்க. எல்லாத்துக்கும் அதே தான், த்ரஸ்ட்டு எல்லாத்துக்கும் தேவைப்படும். ஸோ இதே ஒரு டெயில் விண்டு வந்து டெயினில் வச்சுக்கிறான்னு வச்சுக்கோங்க. யாரோ ஒருத்தர் உங்களை அப்படி புஷ் பண்ணி விட்டா இப்படி ஈஸியாக இருக்குல்ல, பின்னாடி யாரோ தள்ளின்னு வந்தால் நீங்கள் ஈஸியாக. அதேமாதிரி காற்றை வந்து ஒரு 150-200 கிலோமீட்டரில் அடிக்கிற ஸ்பீடோட காற்றை டெயினில் வச்சுட்டா வண்டி எவ்வளோ ஸ்பீடாக ஓட்ட முடியும் பாரு. அது ஈஸியாக புஷ் பண்ணே போவோம். இவனுக்கு வந்து டேரெக்ஷன் கீப் பண்ணிட்டு போகணும். ஸோ அந்த அட்வான்டேஜ் அது அப்படி இருக்குன்றத அவனுக்கு அந்த லெவல் ஃபீட்டில் அவனுக்கு அந்த மாதிரி இருக்குது. இவ்வளோ தூரம் ஒரு 20,000 அடியில் போகும்போது இந்த ஸ்பீடில் போகுது விண்டு, நீ அதை இந்த மாதிரி டேரெக்ஷனில் தான் போகுது.
இதை நீங்கள் பிடிக்கிறதுக்கு இருந்தால் நீங்கள் ஈஸியாக ரீச் பண்ணலாம் அவன் டெஸ்டினேஷனை, டைம் ஃபியூவல்னால் இவ்வளோ சேவ் ஆகும் அப்படின்றத அவன் கேல்குலேட் பண்ணுவான். ஸோ அந்த கேல்குலேஷன் போட்டு அவன் ஃப்ளைட் பிளான் போடுறதுக்கு நாங்கள் எங்கள் டேட்டாவை அந்த ஹைட்டில் இந்த ஸ்பீடில் இருக்கும்னு சொல்லுவோம். ஏன்னா நாங்கள் ஸ்லைஸ் வெர்டிகல் கிராஸ் செக்ஷன் அட்மாஸ்பியரே எடுக்கிறோம், எங்களுக்கு இன்டர் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் டேட்டா இருக்குது. ஸோ இங்கேருந்து ஒரு லண்டன் ஃப்ளை பண்ண போகிறான், துபாய் ஃப்ளை பண்ணோன்னா எந்த டேரக்ஷனில் எப்படி போனாலும் அவனுக்கு அந்த டேரக்ஷனில் எப்படி இருக்குன்றது அவனுக்கு தெரியும். அதை பேஸ் பண்ணி தான் அவன் அந்த ஃப்ளைட்டை எடுப்பான், ஃப்ளைட் பிளானை கொடுத்துட்டு. ஸோ இமீடியட்டாக இறங்கினோன்னு ஃப்ளைட் பண்ணி கொடுப்பான். இட் இஸ் மேண்டேட்ரி எங்கள் இதில் லாகின் பண்ணி ஆகணும். சும்மாவா ப்ரீஃப் பண்ணாமல் அங்கே போயிட்டு சார் எனக்கு தெரியல நடுவில் ஆடுதெல்லாம் மேண்டேட்ரி அதை உள்ளே போய் எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா சேஃப்டி ஆஃப் த பேசஞ்சர்ஸ் நாங்கள் பெரும்பாலுமே சேஃப்டியை பேஸ் பண்ணி தான் இருக்கோம். ஸோ காஷனாக தான் நாங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாகவே கொடுப்போம். எல்லோரும் ஈஸியாக டக்குன்னு பண்ண மாட்டோம். ஏன்னா காஷனரி ரொம்ப கொஞ்சம் சேஃப்டி பார்ப்போம். ஏன்னா லைஃபோட சேஃப்டி ரொம்ப இம்பார்ட்டண்ட், மெட்டீரியலோட சேஃப்டி எல்லாத்தையும் நாங்கள் பார்த்து தான். ஏன்னா வி ஆர் அத்தாரிட்டி, நாளைக்கு நாங்கள் கோபேக் பண்ண முடியாது. எங்கள் சைட்டிஸ்ட் இங்கே தான் அடிச்சு கிராஸ் ஆகும் புயல் 120 கிலோமீட்டர் அடிக்கணும் சார், 100 தான் சார் அடிச்சுது அப்படின்னா ஒரு 120 கொடுத்துருக்காங்கன்னா 120 அடிக்குன்றது மாடல்லாம் வச்சு சொல்லுவோம். மேபி 100 அடிக்கலாம். ஆனால் கிராஸ் பண்ண பாயிண்டில் ஹார்ட்லி 1 கிலோமீட்டருக்கு டிஃபரெண்ட் அவங்க கிராஸ் ஆகுது. அவ்வளோ பின் பாயிண்ட்டாக அக்யூரேசியாக ஃபாலோ த்ரூ பண்ணியிருப்பாங்க. அவங்களும் நைட் அண்ட் டேயில் டாக்டர் பாலச்சந்தர், டாக்டர் அம்மதா, இவங்க ஸ்டூடெண்ட் டாக்டர் சயின்டிஸ்ட்லாம் அங்கேயே தான் இருப்பாங்க. அவங்க ஜஸ்ட் பை வீடுங்க எப்பயும் போக மாட்டாங்க. எங்கள் ஆஃபீஸில் யாருமே ரெஸ்பான்சிபிள் அண்ட் இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி அதெல்லாம் இருக்கும். நாட் லைக் அதர் டிபார்ட்மெண்ட்ஸில் கலெக்டிவாக இருப்பாங்க. பட் எங்கள் இதில் எப்படின்னா ஈவன் டவரில் இருக்கிற ஒரு ஆள் இருப்பான், அவனோட டிசிஷன் ஃபைனல்னு அவன் என்டர் தட்டினா அது ஃபைனல். ஸோ யூ கேன் இஃப் சம்படி பாயிண்ட்ஸ் அவுட் யூ ஹேஸ் டு கரெக்ட் இட். அதை இமீடியட்டாக எல்லாமே எக்ஸ்சேஞ்ச் ஆகிடும் டேட்டாலாம். ஸோ அதனால் அதுவும் கண்டினியூஸாகவும் பண்ணுவான். சம்டைம்ஸ் he has to do it in every 3 minutes 5 minutes கூட கொடுக்க வேண்டியிருக்கும், 1 minute கூட. அப்போ கூட கரெக்டாக டக்குன்னு அந்த மைண்டில் போட்டுகிட்டே இருப்போம். ஏன்னா ஐ ஹவ் பீன் டஸ் இன் ஏவியேஷன் மீட்டரலஜிஸ்ட். நான் ஒர்க்கே பண்ணியிருக்கேன், அந்த மாதிரி ஒர்க்கும் பண்ணியிருக்கேன். ஏடிசிலாம் ரொம்ப வருஷமாக இருந்திருக்கேன். ஸோ எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் அந்த கல்ச்சரே உண்டு. யார் வந்தாலுமே அதை கற்றும் கொடுப்போம். எல்லாருமே அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துப்பாங்க. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி 24/7 ஒரு ஷிஃப்ட்லேயும் ஒர்க் பண்ணுவாங்க. இன்க்ளூடிங் லேடிஸே நிறைய பேர் ஷிஃப்ட்டில் இருக்காங்க, ஒர்க் பண்ணுறாங்க. ஆனால் எல்லாமே மோர் சேஃப்டி எல்லாமே நல்லா ஏர்போர்ட்ஸ்லாம் நல்லாயிருக்கும். அதனால் மெயின் அதை பண்ணுறோம். ஸோ இந்த டேட்டா கலெக்ஷன் இந்த மாதிரி கைண்ட் ஆஃப் ஃபோர்காஸ்டிங் இதெல்லாம் பீப்புளுக்கு ரீச் ஆகுது. இப்போ நிறைய பேர் அவேர்னஸ் நிறைய வந்துருச்சு. எல்லாருமே நிறைய பார்க்குறாங்க. இப்போ பிரிட்டிஷ்லாம் முன்னாடி ஹவர் யூன்னு கேட்க மாட்டோம், ஹவுஸ் வெதர்னு கேட்பாங்க. அவங்களுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் உண்டு. அந்த பிரிட்டிஷில் நிறைய அப்சர்வேட்டரி வச்சு அந்த மலை மேலெலாம் ஒரு சில பாயிண்ட் வச்சு அவன் பண்ணுறதுக்கு அவனோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு பேசிக்காக பீப்புள் கேட்டேன். இப்போ நம்ம பீப்புளும் கொஞ்சம் உஷாராயிட்டாங்க. திடீர்னுலாம் கிளம்பி போடல, ஏதாவது சொல்கிறாங்களா மதுரையில் எவ்வளோ வெயில் அடிக்குது, இங்கே எது இருக்குது, வெயிலில் போய் அங்கே போய் மாட்டிக்கணும், இங்கே இருக்கிற நிறையா விஷயங்கள் இப்போ மக்கள் பார்க்குறாங்க. அதே மாதிரி ஆண்டர்பிரினர்ஸ் நிறைய பேர் ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறவங்க அவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரான் இண்டஸ்ட்ரி, ஒரு கோழி பண்ண வைக்கிறது, ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி அவங்க செய்கிறாங்கன்னா வெதர் அஃபெக்ட்ஸ் நான் சொல்ல வெதர் அஃபெக்ட்ஸ் ஹியூமன் பீயிங். திடீர்னு மழை காலம் வந்து எல்லாருக்கும் சளி பிடிக்குது. அதேமாதிரி கோழி மாடு ஆடு எல்லாத்துக்கும் அது அஃபெக்ட் பண்ண தான் செய்யும். ஓவரால் பீரியடில் கிளைமேட்டுன்னு சொல்லுவாங்க. பட் வெதர் டே டு டேல அவங்கள அஃபெக்ட் பண்ணதில்லை. ஸோ எங்கள் இதில் என்னென்னா டேட்டா நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கும் இந்த ஏரியாவில் ஹியூமிடிட்டி ஈரப்பதம் 80% மேலே இதெல்லாம் எல்லாம் கோயிலாம் தேவைப்படாமல் வேஸ்ட்டு, அது வளர்ந்தாலும் அவ்வளோ ஈல்டு இருக்காது, சரி இருக்காது அப்படின்னா அந்த இண்டஸ்ட்ரி இங்கே ஆரம்பிக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி எங்களோட மேப்பிங் டேட்டாவே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி கைண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரி ப்ரான், ஏன்னா நிறைய பேர் எங்ககிட்டே வந்து கேட்டிருக்காங்க, இங்கே ஆரம்பிக்க முடியுமா, இதில் ஃப்ரெஷ் வாட்டர் கிடைக்குது, இங்கே இவ்வளோ பண்ண முடியுமா ப்ரான் இண்டஸ்ட்ரி, எப்படி சார் டேட்டா எப்படி சார் சொல்கிறேன்னா நாங்கள் ஒரு லாஸ்ட் 10 year 20 year 30 year டேட்டா எடுத்து உங்களுக்கு அந்த ஏரியாவோட ஆவரேஜ் எப்படி இருக்குது, சீசனல் வைஸ் எப்படி இருக்குது, மந்த் வைஸ் எப்படி இருக்குது, இப்படிலாம் கொடுத்த பிறகு அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி அந்த இடத்துலையே பண்ணணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுவாங்க. வென்டிலேஷன்லேருந்து எல்லாமே. அப்போ இட் வில் ஒர்க் அவுட் வெரி பர்ஃபெக்ட்லி. அவங்களுக்கு ஒரு இண்டஸ்ட்ரி பர்ஃபெக்டாக ஆரம்பிக்கிறது. அதுக்கு இந்த டேட்டா வந்து ரெண்டாவது ப்ரெசன்டேஷன் ஆஃப் டேட்டா. நாங்கள் இந்த விஷயத்தை இங்கே பண்ண போகிறோம், ஒரு பேங்க்காரங்கிட்ட போய் காசு கேட்டோம்னா கொடுத்துருவோம்னா நம்ம ப்ராஜெக்ட்டை சப்மிட் பண்ணுவோம். ஸோ ஹவு டு ரைட் ஒரு ப்ராஜெக்ட் எடுக்குன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம ஒரு சின்ன விஷயம் கூட பண்ணலாம், ஒரு சுகர் கேன் க்ரோ பண்ணலாம். அது மாதிரி ஏதாவது நீங்கள் புதுசாக பண்ண போகிறீங்க, இதோட மார்க்கெட் எப்படி இருக்குது, அதேமாதிரி இதுக்கான இண்டஸ்ட்ரி டெவலப் பண்ணனா என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது அதெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்கல்ல. ஸோ அதில் வெதர் டிபார்ட்மெண்ட்டு என்றைக்குமே எந்த கிரவுண்டில் போட்டாலும் சரி, எதை காற்றுல அமைச்சாலும் சரி, இந்த டிபார்ட்மெண்ட் கம்ஸ் இன் டு ஃபோக்கஸ். அப்போ இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, பப்ளிக் வந்து நம்மக்கிட்ட வந்தாலும் நம்ம இந்த டேட்டா கொடுக்கறதுக்கு ஒரு சென்டர்லாம் வச்சுருக்கோம். அவங்களுக்கு என்ன மாதிரி தேவைப்படுது டேட்டாவில் அவங்க கேட்கலாம். அதுக்கு நாங்கள் அந்த மாதிரி தேவைப்படுற டேட்டா அவங்க கொஞ்சம் ரஃபாக சொல்லுவாங்க. சார் வெயில் எவ்வளோ சார் இருக்குது, இது மாதிரி இருந்தால் எங்கள் கோழி இப்படி ஆகிடும் சார் அப்படின்னா நாங்கள் எங்களுக்கு புரியும். ஸோ டெம்பரேச்சர் இப்படி இருக்கா, ஸோ இந்த ஆவரேஜ் எல்லாம் இப்படி இருக்குன்னு சொல்லி நாங்கள் அதை கம்ப்ளீட்டாக டேட்டா எடுத்து டேட்டா செட்டை கொடுத்து இப்படி இருக்குன்னு அவங்களுக்கு ப்ரீஃப் பண்ணுவாங்க. ப்ரீஃப் பண்ணி அவங்களுக்குலாம் சொன்னோன்னே அவங்க என்ன பண்ணுவாங்க, அடுத்த இடத்துல லோன் போடும்போது இதெல்லாம் இருக்கிறதுனால தான் நான் இந்த இடத்துல இதை ஆரம்பிக்கிறேன். அதனால் அவங்களுக்கு ஒரு கன்வின்சிங்காக அவங்களுக்கு ஒரு விஷயத்தை பேசி அவங்களால சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியணும். ஸோ இப்போலாம் நிறைய ஸ்டார்ட் அப்லாம் வருது. எல்லாருக்குமே கவர்மெண்ட் வந்து இப்போ எங்கள் இடத்துல கவர்மெண்ட் ஜாப்ஸ் இருக்குது, அதுமாதிரி நிறைய இடத்துல ஜாப்ஸ் இருக்கும். நான் அந்த கேரியருக்கு அப்புறமா வரேன். பட் இருந்தாலுமே ஸ்டார்ட் அப்ஸ் நிறைய பேர் பண்ணலாம், நிறைய விஷயம் பண்ணலாம்.
இது வந்து நிறைய உங்களுக்கு இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸில் இருக்கீங்கன்னா டேட்டா மைனிங் இதை வச்சு நீங்கள் நிறைய ஒரு டேட்டா ஏதாவது வச்சுக்கோங்களேன், இங்கேருந்து எவ்வளோ ஒரு சென்டர் பாயிண்ட்லேருந்து எவ்வளோ டிவைட் ஆகுது இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் மாடல்ஸ் வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஒரு ரிக்ரெஷன் போட்டு பார்க்கலாம், ஒரு ஸ்டாண்டர்ட் டிவிஷன் போட்டு பார்க்கலாம், ஒரு மீன் போட்டு பார்க்கலாம், ஒரு மோட் போட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி சிம்பிள் டூல் இது. மோடுனா எதை ரிப்பீட் ஆகுதுன்னு பார்ப்பீங்க, மீன்னா எது சென்டர் பாயிண்ட்டு, மீடியன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சென்டரில், இந்த பக்கம் எவ்வளோ பேர் இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு டேட்டா செட்டை வச்சு நீங்கள் நிறைய விஷயங்களை பண்ணலாம். அதேமாதிரி நாகப்பட்டினத்துக்கு ஒரு டேட்டா செட்டை தான் ஒரு 30 அட்லீஸ்ட் ஒரு 10 விஷயங்கள் நீங்கள் புதுசாக கண்டுபிடிச்சி என்ன மக்கள் எப்படி ரியாக்ட் ஆகிறாங்க இதுக்கெல்லாமே கண்டுபிடிச்சிடலாம். இப்போ முன்ன மாதிரி கிடையாது. முன்ன வந்து உங்களுக்கு எதுவுமே கிடையாது, அவங்க ஒரு செட்டப் இருந்தது. இப்போலாம் ரொம்ப லெவல் தாண்டிட்டாங்க. இன்ஃபேக்ட் கோடிங்கே இனிமேல் இருக்காதுன்றாங்க. ஏன்னா அதுவே ஏஹெச் போகிறத என்விடியாவில் பண்ணான்னா அது நிறைய விஷயம் வந்துட்டுருக்கு. ஸோ நிறைய திங்க அப்சல்யூட் ஆகிடும். ஸோ அப்டேட் ஆகினே இருக்கணும். நம்ம ஏதாவது ஒரு புதுசாக பண்ணும்போது இது எங்களோட டிபார்ட்மெண்ட்ஸில் இருக்கிறது இந்த வால்யூம் ஆஃப் டேட்டா, இதை வச்சு நிறைய விஷயத்தை கண்டுபிடிக்க முடியும். ஸோ நிறைய அதே அந்த ப்ராக்டிஸில் யூ கேன் டேக் நிறைய டூல்ஸ் அங்கே கற்றுக் கொடுப்பாங்க. நிறைய நான் சொன்ன டாக்டர் அமுதாலாம் அவங்க நிறைய பேர் கைட் பண்ணியிருக்காங்க. நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து பெரிய டாக்டரேட்லாம் வாங்கி பெரிய இருக்கிறவங்களாம் வந்து அப்பப்போ ஃபோன் பண்ணுவாங்க, வந்து சொல்லிட்டு போவாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து பேசிக்காக ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்க்கு அவ்வளோ தெரியாது. பட் இவங்க ஷீஸ் அ டாக்டரேட், ஷி ஹஸ் டன் வெரி பியூட்டிஃபுல்லாக நிறைய விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. எங்கள் சயின்டிஸ்ட்டே நிறைய பேர் டாக்டரேட் தான் எல்லாமே. டாக்டரேட்டு நிறைய சிக்னிஃபிகண்ட்டாக அவங்க ஃபீல்ட்லேயும் பண்ணியிருப்பாங்க. இப்போ அதே மாதிரி இப்போ டாக்டர் பாலச்சந்திரன் நிறைய பண்ணியிருக்காரு இந்த மாதிரிலாம். ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் யாரும் ஒன்றும் உங்களெல்லாம் வராதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அதை ஏதோ நினச்சிக்கிங்க பப்ளிக் டிபார்ட்மெண்ட் இதெல்லாம் பப்ளிக் ஆஃபீஸ் மேபி வேலை இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த செக்ஷன்லாம் நடத்துகிறாங்க. ஸோ ஒரு காலேஜோட போனஃபைட் சர்டிஃபிகேட்டு, ஒரு காலேஜ் ஒரு ப்ரொஃபஸரோ யாரோ ஒரு ரெக்கமெண்டேஷன் எது சொன்னாலுமே எங்கள் டிபார்ட்மெண்ட் நாங்கள் போய் எடுத்துப்பாங்க. எடுத்துன்னு இதெல்லாம் இருக்குப்பா, இந்த டேட்டாலாம் இருக்குது, நீ இந்த மாதிரி பண்ணுறியான்னு கேட்பாங்க. நீ இந்த டேட்டா வச்சு நாகப்பட்டினத்துக்கு இதை நீ ஃபோர்காஸ்ட்டில் எப்படி வருதுன்னு நீ பார்க்குறியா, இந்த டூலெல்லாம் யூஸ் பண்ணி உங்களுக்கே தெரியாது என்ன வச்சு நீ டேட்டா நம்பர் வச்சு நான் என்ன பண்ண முடியும், அது முதல் கேள்வி. ஸோ ஒரு டேபிள் போட்டால் ஒரு செட் இருந்தால் எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக அது வருது எப்படின்னா அவங்க சொல்லி தருவாங்க. ஃப்ரீக்வெண்ட் எப்படி வருதுன்னா இந்த டூலை யூஸ் பண்ணுங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்கலாக. ஒரே டேட்டா 30.4 எப்படி ரிப்பீட் ஆகுது பாருங்கள். அந்த மாதிரி நிறைய விதமான டூல்ஸ் நிறைய இருக்குது இன்றைக்கி. அதுவும் இன்றைக்கி நிறைய அவைலபிள் டக்குன்னு சொல்லிடுது வேறு. அதனால் அதெல்லாம் நிறைய விஷயங்களை உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. ஸோ தட் ஈஸியாக செய்யணும். அதுக்கு நம்ம நுங்கம்பாக்கத்தில் கிளைமேட் செக்ஷன் இருக்குது, ட்ரைனிங் செக்ஷன் இருக்குது. ஸோ ஃப்யூச்சரில் ஏதாவது தேவைப்படுது உங்களுக்கு வேணும்னா எங்களை அணுகலாம். எங்களை அணுகினால நாங்கள் எப்பயுமே ஒரு டேரக்ஷன் காட்டுவோம். அதுக்கு உங்கள் காலேஜ் நெட்வொர்க்கில் போனீங்கன்னா அந்த இட் இஸ் நாட் சார்ஜ்னு நினைக்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் எதுவுமே ரொம்ப வெறும் நாமினல் இருக்கும். அண்ட் தே ஆர் ப்ரோ ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஏன்னா பில்டிங் ரொம்ப நேஷன் பில்டிங்கில் அது. ஸோ அதனால் அதுக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக நிறையா பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் நீங்கள்லாம் வந்து அதில் உங்களுக்கு சில பேருக்கு சில இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அவங்களாம் வரணும். அண்டு வந்தால் தான் உங்களுக்கு அது விஷயங்கள்லாம் நிறைய தெரியும். ஸோ அதை வச்சு ஃப்யூச்சரில் வெவ்வேறு விதமாக யூஸ் பண்ணலாம். ஒரு ப்ராஜெக்ட்டுன்னு சின்ன எடுத்துக்கோங்க, ஒரு டைம் ஃப்ரேம் எடுத்துக்கோங்க, அந்த மாதிரி ஒரு டார்கெட்டடாக கூட பண்ணி பார்த்தோன்னா உங்களுக்கு அடுத்தடுத்தது நிறைய விஷயங்கள். ஏன்னா ஃபஸ்ட்டு வி ஷுட் அக்செப்ட் நிறைய ஃபெயில் ஆகும். அந்த ஃபெயிலியரை ஏற்றுக்கணும். எல்லா சில்ட்ரனும் அதை சொல்லுவாங்க. ஃபெயில் ஆகும், அதுக்கப்புறம் தான் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். ஏன்னா நிறைய ஃபெயிலியருக்கு அப்புறம் தான் நிறைய பேர் சக்ஸஸ்ஃபுல்லாகவே பண்ணியிருக்காங்க. 10 பிஸ்னஸ் ஆனாலும் பண்ணுறான்ல, ஒரு குறிப்பிட்ட டைம் ஃப்ரேம் வச்சு இதை பண்ண முடியுமான்னு பார்க்குறான். ஸோ தட் இஸ் எ குட் அட்டெம்ப்ட். அதுவே நிறைய பேர் பண்ணாமல் நான் பயத்திலேயே பாதி பேர் தொடாமே இருப்பான் ஒரு விஷயத்தை. அது மாதிரி பயப்படாதீங்க. நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஏவியேஷன் டிபார்ட்மெண்ட் வந்து ஏவியேஷன் ஏரோஸ்பேஸ் அவங்கெல்லாம் நிறைய இருக்காங்க. போய் கற்றுக் கொடுக்கறதுக்கு ஆக்சுவலாக என்ன நடக்குது, ஒரு ஏடிசியில் ஒருத்தர் வந்து எப்படி ஃப்ளைட் இறங்குது, எப்படி பைலட் கம்யூனிகேட் பண்ணுறான்றதே நீங்கள் வந்து சிமுலேட்டர் மாடலில் வச்சு அவங்களே நிறைய கம்யூனிகேஷன் ட்ரைனிங்லாம் பண்ணுறாங்க. கம்யூனிகேஷன் இன்ஜினியர்ஸ் அவங்களாம் வருன்னா ஏஐயில் போய் அடங்கி கூட பண்ணலாம். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்குன்னு அவங்க வந்து இப்போலாம் ஆன்லைனில் வச்சா நிறைய பேர் ரீச் பண்ண முடியுதுன்னு கூட சொல்லிட்டு இருந்தார். அண்ட் வி வாண்ட் நிறைய சதர்ன் இந்தியாவிலேருந்து கொஞ்சம் நிறைய பேர் வந்தால் இங்கே இருக்கிறவங்களுக்கு எங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு கூட சொல்லுவோம். ஏன்னா ஸோ எங்களோட கரியர் ஆரம்பிக்கலாம். கரியர் ஐஎம்டியில் என்ன கரியர் இருக்குது அப்படின்னா, ஐஎம்டியில் பிஎஸ்சி படிச்சிருந்தா கூட போதும். இப்போ பிஎஸ்சி படிக்கிறீங்க, பிஎஸ்சி படிச்சுட்டு ஃபஸ்ட் கிளாஸ் இருந்தால் பிஎஸ்சி படிச்சுட்டு எலிஜிபிலிட்டி இவர் அப்படி தான் வந்தாங்க. இவங்களாம் எம்எஸ்சி பிஎஸ்சி பண்ணவங்களாம் இருக்காங்க. இட்ஸ் எ குட் போஸ்ட். சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் குரூப் பி 4 ஷர்ட்டில் வராங்க. இப்போ வந்து என்னென்னா ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன், நான் கரியர் பற்றி சொல்கிறேன். ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் இப்போ ரைட் நோ இப்போ இட் இஸ் கோயிங் ஆன், ரெக்கமெண்ட் இஸ் கோயிங் ஆன். ஆக்சுவலி எக்ஸாம் முடிச்சு எடுத்துட்டாங்க. ஸ்டாஃப் செலெக்ஷனுக்கு 1100 பீப்புளை ரெக்ரூட் பண்ணாங்க. அதில் நிறைய பீப்புள் வந்திருக்காங்க. சதர்ன் த்ரூ அவுட் இந்தியாவிலேருந்து நிறைய பேர் வருவாங்க எங்கள் டிபார்ட்மெண்ட்டில். என்னென்னா எங்கேருந்து வேணால் எங்கே வேணால் போஸ்ட் போடுவாங்க. அது அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர்லாம் கேட்டு வாங்கிக்கலாம். ஆனால் நீங்கள் இந்த சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட்டு ஃபஸ்ட்டு உங்கள் நாகப்பட்டினே இருக்கணும்னு நினைக்காம இந்த மாதிரி த்ரூ அவுட் இந்தியாவில் எங்கே வேணால் உங்களுக்கு போஸ்ட் பண்ணாலும் நான் போகலாம். நீங்கள் தப்பு கிடையாது. அண்ட் இட் வில் பி வெரி சப்போர்ட்டிவ். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. எங்களோட ஸ்டாஃப் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ எஸ்பெஷலி ஃபார் லேடிஸ் கேர்ள்ஸ்க்குலாம் இல்லை, தேர் ஆர் வெரி குட் திங் இன் கவர்மெண்ட். நிறைய விஷயமும் பண்ணுறாங்க. நிறைய ரெகுலேஷன்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. நம்ம நினைக்க முடியாத அளவுக்கு இன்றைக்கி இந்தியாவில் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும். அது இப்போ உள்ளே போகும்போது தான் தெரியும், இப்போ இவ்வளோ ஃபெசிலிட்டி இவ்வளோ விஷயங்களை ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்றது தெரியும். அதனால் நீங்கள் எங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு வரணும். எப்படி வரலாம்னா ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் எக்ஸாம் வைப்பாங்க. நான் வேணால் இவருக்கு அந்த எக்ஸாம் வைக்கிற நேரத்தில் இவருக்கு போடுறேன். ஸோ தட் உங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இட்ஸ் நாட் அ வெரி டிஃபிகல்ட் எக்ஸாம்.
பட் ஒரு ரேஸில் போகும்போது மராத்தான் ரேஸ் ஆட்டம் போகும்போது நிறைய இடத்துல நிறைய ப்ராக்டிஸ் பண்ணினே இருக்காங்க. 1 year 2 year எல்லாமே இதுக்கே படிக்கிறாங்களா இருப்பாங்க. கோட்டா இது மாதிரி நிறைய இடத்துல சொல்கிற நிறைய சென்டர்லாமே வச்சு இதுக்கெல்லாம் நடத்துகிறாங்க அப்படின்னு. தமிழ்நாட்டில் எவ்வளோ இடத்துல இருக்குன்னு எனக்கு அவ்வளோ அந்த டேட்டா தெரியல. பட் அங்கெல்லாம் ரொம்ப சீரியஸாக ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி ஆட்டமே கோட்டாவில் ஃபார் எக்ஸாமினேஷன்ஸு சிஸ்டம் எல்லாம் பண்ணிடுது. அண்ட் டோன்ட் திங்க் கவர்மெண்ட் இஸ் வெரி டிரான்ஸ்பரண்ட், எல்லாமே நல்லா தான் பண்ணுறாங்க. எதுவுமே இவங்களாம் ஜஸ்ட் லைக் தட் யார் வேணால் என்ன வேணால் பேசுவாங்க. பட் லாஸ் ஹஸ் பின் எனக்டட், எந்த லீக்கும் இருக்காது, யாரும் லீக்லாம் பண்ண மாட்டாங்க, அடுத்த அட்வான்டேஜ் கொடுத்துருவாங்க, அப்படிலாம் கிடையாது. எவ்ரிபடி இஸ் ஈக்குவலி ட்ரீட்டட் அண்ட் எவ்ரிபடி இஸ் ஈக்குவல், எவ்ரிபடி கேன் ரைட் தட் எக்ஸாம், எனிபடி கேன் கெட் இட். அதுதான் ஸ்டாண்டர்ட் ரூல், தட் இட் ஃபாலோஸ் அண்ட் நத்திங் எல்ஸ். அதில் வெறும் எக்ஸாம் எழுத வேண்டியது தான், முடிஞ்சது. நோ இன்டர்வியூ, நத்திங், நேராக போஸ்டிங் கொடுத்துருவாங்க. ப்ரொவைடட் இந்த மெடிக்கல் ஃபிட்னஸ் எதை கேட்பாங்க, அவ்வளோதான். ஸோ இந்த எக்ஸாமுக்கு பேசிக்காக டிகிரி வேணும், இன்ஜினியரிங் ஆர் சயின்ஸ் டிகிரி வித் ஃபிசிக்ஸு மேத்ஸு, இது ஒன் ஆஃப் த சில கண்டிஷன் தான் போட்டுப்பாங்க. பட் ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட்ஸ் இருந்தால் கூட கொடுக்குறாங்க. 60% எடுக்கணும்னு சொல்கிறாங்க. அது சம் கேட்டகரி வைஸ் ஏதாவது போடுவாங்க. மேபி ரூரல் ரீஜன் இது மாதிரி ஏதாவது நிறைய இருக்கும்ல கவர்மெண்ட்டில் ஸ்டிப்புலேட்டட். ஏன்னா எல்லாருக்குமே அவேர்னஸ் இருக்காது. நாகப்பட்டில் இருக்கிற அவேர்னஸோட சென்னையில் ரொம்ப அதிகமாக இருக்கும். இங்கே கொஞ்சம் ரூரல் சைடில் கம்மியாக இருக்கும் அவேர்னஸ். ஸோ அவங்களுக்கு யாராவது ரீச் ஆகணும். இப்போ நீங்கள் இவர் ரீச் ஆகிறாரு நிறைய பேர்கிட்ட ரேடியோ ஜாக்கிலாம் வச்சு பீப்புள் வந்து கம்யூனிட்டியில் ரீச் ஆகிறாங்க. ஆக்சுவலாக எல்லாருமே இன்டெலிஜென்ட் ஆஸ் குட். ஏன்னா எங்கள் பெரிய ஆளே என்கிட்ட ஒருத்தர் சொன்னார், நான் கிராமத்தில் பார்க்கும்போது இன்ஃபேக்ட் மோராக இருக்காங்க, மோர் இன்டெலிஜென்ட்டாக இருக்காங்க. பட் தே இனோவேட், நிறைய விஷயங்கள் இனோவேட் பண்ணி நிறையவே பண்ணுறாங்க அவங்களாவே. பட் அவங்களால வெளியில் வர முடியாது, டியூ டு வேரிட் ரீசன்ஸ் இருக்கலாம். அது நிறைய, அதுவும் நிறைய இப்போலாம் ஆன்லைன்லாம் வந்து இப்போ ப்ராட்பேண்ட் ரீச் ஆனாவே எல்லாமே ரீச் ஆகிற மாதிரி. உங்கள் வீட்டில் ஒரு ப்ராட்பேண்ட் ரீச் ஆகுதுன்னா வேர்ல்டு இன் யுவர் பாக்கெட். அதான் காமகோட்டி சார் கூட சொன்னார் ஒருத்தர், ஐஐடி வேர்ல்டு இன் யுவர் பாக்கெட். நாங்களே ஐஐடி நிறைய பேருக்கு ரீச் ஆகிட்டாங்க. நிறைய கோர்ஸ் டேரெக்டாக எல்லா சில்ட்ரனுமே கிடைக்கும். ஏன்னா தே வாண்ட் டு ரீச் அவுட் பப்ளிக். இதில் எல்லாருமே ரீச் அவுட் பண்ண தான் பார்ப்பாங்க. இப்போ நான் சொன்னாலும் எங்கள் ஆஃபீஸை ரீச் அவுட் பண்ண தான் பார்க்குறோம் நாங்கள். ஃபார்மசி இவங்க அவங்க எல்லோரும். ஏன்னா ஒரு டேட்டாக்கு நம்ம கொடுக்குறோம், அவங்களுக்கு தான் எண்ட் யூஸருக்கே போகாமல் நான் மட்டும் வெட்டியாக பண்ணிட்டு போயிட்டே இருக்க முடியுமா? ஸோ அது வந்து ஃப்யூச்சரில் அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுவாங்கன்ட்டு. ஸோ நாட் ஒன்லி ஃபார் ரிசர்ச், எண்ட் யூஸருக்கும் நாங்கள் போகணுன்றது. அதனால் இந்த கேரியர் இருக்குது. செகண்ட் லெவல் கேரியர் சயின்டிஸ்ட்டாகவும் உள்ள வரலாம். நான் சொன்ன சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் லெவல், இது சயின்டிஸ்ட்டாகவும் உள்ள வரலாம். அதுக்கும் ஒரு இன்ஜினியரிங் யூபிஎஸ்சி. ஏன்னா அது ஒரு குரூப் ஏ போஸ்ட், டேரெக்டாக குரூப் ஏ போஸ்ட்டே எடுக்கிறாங்க. ஸோ அது யூபிஎஸ்சி எக்ஸாம் வச்சு தான் எடுக்கிறாங்க. அது ஒரு எக்ஸாம், ஒரு இன்டர்வியூ வைப்பாங்க. இட்ஸ் நாட் வெரி டிஃபிகல்ட். அதுக்குன்னு ஒரு ஃபோக்கஸ் இருக்கணும், அதுக்குன்னு ஒரு டார்கெட் பண்ணி அதுக்கான இதை ஒரு விஷயத்தை நம்ம பண்ண போகிறோம். இப்போ ஒரு ரன்னிங்கில் போய் ஒரு 100 மீட்டரில் நம்ம ரீச் பண்ண போகிறோம். வேகமாக நம்ம போகணுன்னா என்ன பண்ணுறோம், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுறோம். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணும்போது 100 மீட்டருக்குன்னு ப்ராக்டிஸ் பண்ணும்போது சில கோச் இருப்பான், இப்படிலாம் பண்ணான்னு இது மாதிரி பண்ணாதான் நீ இப்படி பண்ணுப்பா அப்படின்னு சொல்லுவான். ஏன்னா அவன் ஏற்கனவே எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதனால தான் இந்த டெக்னிக்கல் இன்ஸ்டியூட்டில் என்னென்னா ஸ்லைட்டாக உனக்கு அதை கற்றுக் கொடுக்குறது. இப்படி இல்லைப்பா, கொஞ்சம் ஷோல்டர் இப்படி எடுத்துருவான், அதெல்லாம் சொல்கிறாங்க ஒரு கோச். இங்கே நிறைய பேர், நான் டெய்லி போவேன், இங்கே கோச்செலாம் நிறைய சொல்லித்தராங்க. ஒரு ஹை ஜம்ப், ஒரு கேர்ள், நிறைய கேர்ள்ஸ் வந்து பேஸ்கெட் பால், ஹை ஜம்ப் எல்லாம் பண்ணுறாங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. அதில் நிறைய கோச் கரெக்ட் பண்ணுவோம். அதுதான் அந்த கோச்செல்லாம் டெக்னிக்கலாக என்ன சொல்ல கரெக்ட். ஸோ அந்த மாதிரி ரேஸ் ஓடும் போது இதே மாதிரி இந்த விஷயத்துக்கு அதுதான் எல்லாருமே அந்த ரேஸில் போய் கவர்மெண்ட் ஜாப் ஆகணும்னு பார்க்குறாங்க. பட் கவர்மெண்ட் எல்லாருக்கும் ஜாப் கொடுக்க முடியவே முடியாது. தட் இஸ் இம்பாசிபிள். 39% ஃபார்மர்ஸ் இருக்காங்க, நிறைய பேர் வெவ்வேறு கெப்பாசிட்டியில் இருப்பாங்க. அதனால் எல்லாருக்கும் ரீச் ஆக முடியாது, எல்லாருக்கும் அதை ஜாப் கொடுக்க முடியாது. தட் இஸ் வெரி டிஃபிகல்ட். பட் ஆனால் ஒரு காம்படிஷன் இருக்குன்னா அந்த பெஸ்ட் மே கம் அவுட். பெஸ்ட் வந்து இன்னும் பெட்டராக பண்ணி நிறைய டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரி வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க கவர்மெண்ட் ஜாப்ஸ்லாம். பர்டிகுலர் கவர்மெண்ட்னா கவர்மெண்ட் ஜாப்க்கு நான் சொல்கிறேன். பட் அதர் ஜாப்ஸ் தே ஆர் ப்ரொவைடிங். ஏன்னா டெவலப்டாக இப்போ நேஷன் டெஃபினட்டாக டெவலப் ஆகிருக்கு. ஸ்டெப் பை ஸ்டெப் வி ஆர் கோயிங் அப். டோன்ட் பெசிமிஸ்டிக் ஆட்டிடியூடே வைக்காதீங்க. அதெல்லாம் இல்லைங்க, நம்மளாம் போயிட்டே இருப்போம். இப்படி தான் சொன்னவங்கெல்லாம் பின்னாடி தான் இருப்பாங்க. அதுமாதிரி நான் பார்த்தேன், எங்களால் ஷூவும் செருப்பும் இது வாட்சே வாங்க முடியாது. அப்போலாம் வாட்சே வேலைக்கு போனப்போ தான் வாட்ச் கிடைக்கும். அப்புறம் ஸ்லிப்பர்ஸ் வாங்குவாங்க, ஹவாய் செப்பல் போட்டுப்பான். நான் சொல்கிறது சம் 80s சொல்கிறேன். அதான் இப்போ அது அப்போ இன்றைக்கி போய் அதை பார்த்தேன், ஏன் க்ரோன் அப் இன்றைக்கெலாம் மேலே வந்தாச்சு. அடுத்த ஸ்டெப்பு தான் நம்ம யோசிக்கணுமே. திரும்பி போய் பழையபடி நான் அதில் இருந்தேங்க, இவங்களுக்கெல்லாம் இது கொடுக்குறாங்க அப்படிலாம் சொன்னீங்க. அப்போ அவருக்கு சோழர்கள்லாம் இங்கே ஆளுருக்காங்க. சோழ காலத்தில் ஃபேன் கூட கிடையாது, 4 பேர் வச்சுருந்து நம்ம இன்னும் பெட்டராக ஏசியை போட்டு உட்காந்துருக்கோம். எங்கள் ராஜேந்திர சோழ சோழனோட பெட்டராக இருக்கணும். நம்ம கரெக்ட் தானே? ராஜாக்கே எங்கள் காலத்தில் ஏசி கிடையாது. நம்ம ஏசி ரூமில் இருக்கிறோம், இதை பார்க்குறோம் அதை பார்க்குறோம். எப்படி இதெல்லாம்னா ஸோ வேர்ல்ட் இஸ் மூவிங் அப். ஸோ இந்த வேர்ல்டை சேஃபாக கொடுக்கணுன்றதுக்காக நம்ம வந்து இந்த பிளானிங்லாம் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூலாம் பண்ணுவோம். அப்படி தான்றதை நாங்கள் பார்க்குறோம். இந்த மாதிரி கரியர்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் குரூப் ஏ கேரியரில் வந்தாலும் வரலாம், குரூப் பி கேரியரில் வந்தாலும் ஐஎம்டி வரலாம். நான் இவருக்கு போடல, கம்யூனிட்டியில் வி வாண்ட் டு ரீச் ஆஸ் மெனி as people as possible. ஸோ தட் எல்லாருமே அட்டம் பண்ணும். ஆனால் இப்போலாம் நிறைய போஸ்ட்டு 1100 எடுத்தாங்க. அது மாதிரி நிறைய எடுக்கிறாங்க, நிறைய எடுப்பாங்க. ஃப்யூச்சரில் மேபி வேறு ஏதாவது வந்து எக்கச்சக்க பேர், ஏன்னா டிஜிட்டலாக போயிட்டுருக்காங்க. இப்போ டிஜிட்டல் இந்த சிஸ்டம் வந்து ஓட்டர் சிஸ்டம் இன்னும் இட் இஸ் ரன்னிங் கிளாக். நான் உங்களுக்கு இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்னும் 24 o'clock வித் ப்ரெஷர் இது ரன் ஆகிட்டுருக்கு. பேரோகிராஃபின் பேர்.
பட் இதெல்லாம் ரன் ஆகுது. அட் த சேம் டைம் நம்ம மேலே வச்சுருக்கு இதை பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ஸ்டாண்டர்ட் பேராமீட்டர் வச்சுருக்கோம். இதெல்லாம் நம்ம வேர்ல்ட் ஸ்டாண்டர்டில் தான் நம்ம அந்த சென்சர்லாம் பார்த்தா அவ்வளோ வின் சென்சர்லாம் அவ்வளோ நல்லாயிருக்கும். இங்கே கூட இது இருக்குது, ஹை ஸ்பீடு வின் ரெக்கார்டரே இருக்குது. நம்ம நாகப்பட்டினத்தை வச்சுருக்கோம். ஏன்னா இங்கே இது கோஸ்டல் ஏரியா ஹை ஸ்பீடில் வர வாய்ப்பு அதிகம் இங்கே டியூரிங் சைக்ளோன்ஸ்லாம். ஸோ இதெல்லாம் மானிட்டர் பண்ணிட்டேன். நிறைய சைக்ளோனில் நிறைய அப்சர்வேஷன் பாயிண்ட் நான் அங்கே போகும்போது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் இந்த மாதிரி கரியர் இருக்குது ஐஎம்பியில். அண்ட் வி ஆர் ஆல் ஓப்பன் ஃபார் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் என்றைக்குமே அவர் டிபார்ட்மெண்ட். ஸோ அந்த விஷயத்தில் நீங்கள் எல்லாருமே யூ ஹேவ் டு கம் இன் டு டூ சம்திங் ஃபார் கிளைமேட் மிட்டிகேஷன். நீங்கள் ஏதாவது பண்ணணும். அதாவது நீங்கள் கார்பன் ஃபுட் பிரிண்ட்டை கொஞ்சம் எப்படி மேனேஜ் பண்ண முடியும்னு பாருங்கள். ஸ்லோவாக ஒரு சிக்னிஃபிகண்ட் அதை சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு சின்ன விஷயத்தாவே அது பெரிய விஷயம். இந்தியா பொறுத்த வரைக்கும் ஹியூஜ் பாப்புலேஷன், நம்ம தான் நம்பர் 1. ஆனால் ஹியூமன் கேபிட்டல் நம்மகிட்ட தான் அதிகமாக இருக்குது. அதாவது பாப்புலேஷனுக்கு பெரிய டிஸ்அட்வான்டேஜாக சொல்லி அதெல்லாம் ரிசோர்ஸஸ் சக் பண்ணுது, அதெல்லாம் ஓகே. பட் வி ஹேவ் வெரி குட் கேபிட்டல் அட்வான்டேஜ், டெமோகிராஃபிக் அட்வான்டேஜ். நிறைய யங்ஸ்டர்ஸும் நிறைய பேர் இருக்காங்க. அது தகுந்த மாதிரி ப்ரெஷர் அண்ட் ஜாப் செக்டரில் இருக்கும். பட் டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரிலாம் வருது. நம்மளால் நினச்சி பார்க்க முடியுதுதான். அமேசான், ஸ்விக்கிலாம் வருவாங்கன்னு நினச்சி பார்த்தீங்களா? பட் அண்ட் 20 years பிஃபோர் 90s ஒருத்தன் வந்து இதெல்லாம் கலெக்ட் பண்ணி அப்போல்லாம் இல்லாத நேரத்துலேயே டெல்லியில் ஒருத்தன் அட்டெண்ட் பண்ணான் இந்த மாதிரி ஐடியாவை. ஸோ ஐடியாஸ் ஆர் வெரி குட். ஃபெயிலியர் ஆகிட்டான், அது வேறு விஷயம். பட் அவனை எழுதி தான் இப்போ யாரும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கான் ஸ்விக்கியில். பட் அவன் அப்பயே ஹோட்டல்லேருந்து கலெக்ட் பண்ணி ஸ்கூட்டரில் இருந்து வீடுக்கு சப்ளை பண்ணால் அவனை காண்டாக்ட் பண்ணலாம் ஃபோன் நம்பர்லன்னு ஒருத்தன் பண்ணான். நான் 90s நான் பேப்பரில் படிக்கும்போது அப்போ படிச்சிங்க. நான் காணிக்கல் நிறைய பேப்பர் படிப்பேன். அது இங்கே தான் நியூஸ்லாம் ரெகுலர் பண்ணி. நீங்கள் கூட அப் டு டேட்டில் கொஞ்சம் காம்படிஷன் செக்ஷன் ரிவ்யூ ஓவர் பீரியட் ஆஃப் டைமில் தான் நாலேஜ் அக்வயர் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் ஒரு பிஎஸ்சி வந்துட்டீங்க, ஜாலியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க, சினிமா பாருங்கள், எல்லாம் பாருங்கள். அது அட் த சேம் டைம் ஒரு ½ an hour or 15 minutes யூ ஸ்பெண்ட் ஃபார் ஜென்ரல் நாலேஜில் என்ன நடக்குது, கரண்ட் அஃபேர்ஸ் என்ன நடக்குது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோன்னா ஐஏஎஸ் எழுதுறது ஈஸி. ஐஏஎஸ்லாம் ஒரு நாள் எழுதுறது கிடையாது. ஐஏஎஸ்க்கு இன்டர்வியூலேயே எது கேள்வி கேட்டால் இப்போ எங்களை மாதிரி ஆளுங்க அந்த மாதிரி ஒரு இது கேட்டால் ஆன்சர் பண்ணிட்டு போய்டும். ரொம்ப ஈஸியாக ஆன்சர் பண்ணுவோம். ஏன்னா வி ஹவ் கெயின் இமென்ஸ் நாலேஜ் டு ஆன்சர் தட் கொஸ்டின். ஏன்னா எங்கள் இந்த மாதிரி 100 கேட்டு நாங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ ஐஏஎஸ் இன்டர்வியூ கேட்குறது அது மாதிரி எப்படின்னா, ஸோ நாலேஜ் வந்து எப்படின்னா யூ ஹவ் டு அக்வயர் ஃபார் அ லாங் டியூரேஷன். தட் இஸ் வேர். ஸோ 1 டேயில் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆக மாட்டோம். 1 டேயில் எதுவுமே கிடச்சிடாது. ஷார்ட் டேர்மில் எதுவும் பெரிய கேள்வி இருக்காது. அண்ட் ஃபெயிலியர்ஸ் அக்செப்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்களும் முன்னேறி வர முடியும். உழுந்தால் தான் எது. ஸோ அதெல்லாம் நம்ம ஒரு இதில் தைரியமாக எடுங்க. வேர்ல்ட் இஸ் ஓப்பன் டு யூ. நிறைய விஷயம் நீங்களே பண்ணலாம். டெஃபினெட்லி யூ கேன் டூ a lot of thing. எவ்ரிதிங் இஸ் ஓப்பன் அண்ட் எவ்ரிபடி வில் வெல்கம்ஸ் யூ. நிறைய பேர் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பண்ண மாட்டாங்க, இல்லாட்டா டிஸ்கரேஜ் பண்ணுறாங்க. அதெல்லாம் கிடையாது. எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் ஸ்டூடெண்ட் வெல்கம் பண்ணுவோம். இதே பெட்ரோலியமில் ஏதாவது நீங்கள் பண்ண போகிறீங்க, அதை ஏதாவது இங்கே எவ்ரிபடி அங்கே போனீங்கன்னா ஒரு ஜெனரல் மேனேஜ் இன்னும் அப்படிலாம் கூட பண்ணலாமா, பொல்யூஷன் இப்படிலாம் கூட நிறுத்தலாமா, ஏதாவது ஒரு எனி ஐடியா, எவ்ரிதிங் இஸ் வெல்கம் எவ்ரிவேர். ஸோ எவ்ரிதிங் இஸ் ஓப்பன். எல்லா கவர்மெண்ட் செக்டரும் ஓப்பனாக தான் இருக்குது. எல்லாருக்கும் தேய்க்குமே வேணால் அதுமாதிரி படிக்கிறதுல நம்ம சொன்னால் எங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜ். பட் இன்றைக்கெலாம் வேர்ல்டு வந்துடுச்சு, கையில் கொடுத்துட்டாங்க, மொபைலில் கொடுத்துருக்காங்க. மொபைலை ஹவு வெல் யூ யூஸ் இட்னு இருக்குது. என்டர்டைன்மெண்ட் யூஸ் பண்ணலாம், பட் அட் த சேம் டைம் இன்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ நிறைய டேட்டா அங்கே இருக்குது அதில் ஆல்ரெடி. அதை வச்சு நீங்கள் இப்போ அதுக்காக இப்போ பண்ணுறதெல்லாம் நீங்கள் மைண்டை யூஸ் பண்ணுறதுக்குலாம் அதை யூஸ் பண்ணுறதுங்க. தென் நீங்கள் கொஞ்சம் டவுன் ஆவீங்க. அது எதாவது நிறையா வர ஆரம்பிச்சிது. இப்போலாம் ப்ராஜெக்ட்டு ChatGPTலாம் போடுறாங்கன்னா, பட் அது கூட ஏஐயில் எல்லாமே மேட்ரிக்ஸ் தான். புதுசாக ஒரு விஷயத்தை செய்யவே முடியாது. உலகத்தில் இல்லாததை இருக்கிறத வச்சு டேட்டா கண்டுபிடிக்க முடியும், இல்லாத செய்ய முடியாது. ஸோ இல்லாத மனுஷன் ஒண்டி தான் அதை கிரியேட் பண்ண முடியும். ஸோ மனுஷனுக்கு ஒண்டி தான் அந்த நியூ அப்படின்ற இது அவன் மைண்டில் தான் வரணும். ஸோ மைண்டில் ஒரு சின்ன ஐடியா இருந்தால் கூட நம்ம தான் இப்போ ட்ரிவியல்னு. ஃபேஸ்புக் ஒரு ட்ரிவியல் ஐடியா. ஃபேஸ்புக் என்ன பெரிய ஐடியா. நம்ம ஊர்லலாம் டெய்லி சாயங்காலம் எங்கள் அம்மாலாம் போய் பக்கத்து வீட்டுக்காரங்களாம் ஃபேஸ்புக் தான் போவேன். அதுவே இன்டர்நெட் யூஸ் பண்ணி பேசலாம். ஃபேஸ்புக்கு இந்த மாதிரி தான். ஐடியா ஒன்றும் பெரிய ஐடியா கிடையாது. அவங்களுக்கு பிராண்டு மார்க்கெட்டிங்கில் நல்லா பண்ண தெரியும். அமெரிக்கன் தேர் வெரி யூஸ் டு இட். அண்ட் தே அந்த டீப் பாக்கெட் வச்சு அவங்களால ரீச்சும் ஆக முடியும். இப்போ நம்ம ஊர்லேயே அந்த ஐடியாவில் ஒருத்தன் பண்ணால் ரீச் ஆகும். இன்னும் ப்ரௌசர்லாம் பண்ண முடியாதுன்றாங்க. பண்ண முடியாதுன்ற நமக்கு அந்த ரீச் பண்ணுறது கஷ்டம். ஆனால் ஐடியா வந்து இன்டர்நெட்டு தான் பெரிய ஐடியா. கனெக்டிவிட்டி கொடுத்து அதுதான் பெரிய ஐடியா. அது நேச்சர்ஸ்லாம் எப்படி எலக்ட்ரோமேக்னெட்டிக் யூஸ் பண்ண அதுதான் பெரிய ஐடியா. இப்போ அதுலேயும் அடுத்தடுத்த ஸ்டெப்லாம் போகிறோம். கனெக்ட் பண்ண முடியாத இடம் பிளாக் இந்த பிளாக் பாய் அதெல்லாம் நிறைய இருக்குது. கம்யூனிகேஷன் ஐ ஹவ் பீன் வித் சம் பீப்புள் who know a lot of things. அவங்களாம் என்கிட்ட சொன்னாங்க, வெளியே தான் டே நீ வாங்க, இந்த டேயில் ரொம்ப மெட்டாலஜி பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். பட் சம் அதர் டே இஃப் யூ கம், ஐ ஹவ் லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அவைலபிள் வித் மீ. ஐ கேன் ஷேர் இட் வித் யூ. ரிகார்டிங் எக்கனாமிக்ஸ் யாராக இருந்தால் கூட சொல்லுங்கள், எப்படி மார்க்கெட் இப்படி போய் எல்லாமே. பிகாஸ் ஐ ஹவ் பீன் அக்வயரிங் இட் ஃபார் குவைட் a long time. நான் ரொம்ப வருஷமாக நானும் நிறைய விஷயம் படிக்கிறேன். இதே மாதிரி நிறைய பேர் நிறைய இடத்துல நிறைய படிச்சுட்டு வச்சுட்டு இருப்பாங்க. யாரும் காசுன்னு கேட்க மாட்டாங்க, ஒன்றும் கேட்க மாட்டாங்க, ஃப்ரீ தான் எல்லாமே. ஸோ நேராக வந்தீங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிக்கலாம். ஃபைனல் இயரில் எந்த இயராக இருந்தாலும் சரி, காலேஜ் முடிச்சுட்டு வந்தாலும் யாரும் வேணான்னு சொல்ல மாட்டாங்க. எல்லாமே இருக்குது. ஆனால் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் சீக் தான் பண்ணணும். இனிமேல் நாலேஜை சீக் தான் பண்ணணும். அது கொஞ்சம் பொறுமை வேணும். சமயத்தில் அவங்க அவைலபிளாக இருக்க மாட்டாங்க.
அது மாதிரி தான் இருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் விட்டுட்டு நீங்கள்லாம் நாலேஜ் சீக் பண்ணுவாங்க, எங்கள் இதெல்லாம் வாங்க, நாங்கள் டெஃபினெட்லி வில் ஹெல்ப் யூ. ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது, இன்டர்ன் பண்ணலாம், எங்கள் டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் யூ கேன் ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். வி வில் ஆல்சோ டூ அவர் பெஸ்ட் டு யூ ஆன். அதேமாதிரி நீங்களும் பண்ணுங்கள். ஸோ ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கப்போ எப்போ பர்டிகுலராக இருந்தாலும் நீங்கள் கேளுங்க. வி கேன் இன்ட்ராக்ட் அபவுட் இதை நான் சொன்ன விஷயத்த. ஐ ஆம் ரெடி டு ஆன்சர். ஹவு மச் ஐ நோ ஐ வில் டெல் யூ. ஏன்னா எனக்கும் எல்லாமே தெரிஞ்சிருக்குன்னு கிடையாது. வாட் ஆல் ஐ நோ, மேபி உங்களோட கொஞ்சம் ஆஸ் யூ க்ரோ ஓல்ட் யூ வில் பி அக்வயரிங் நோ. அதுதான் அந்த மாதிரி விஷயம் தான். அதனால் வெல்கம். ஷுர், இட்ஸ் எ வெரி நைஸ் மீட்டிங் யூ ஆன் அண்ட் ஷேரிங் மை ஐடியா வித் யூ அண்ட் ஷேரிங் அவர் டிபார்ட்மெண்ட் சிக்னிஃபிகன்ஸ். நிறைய இருக்குது சிக்னிஃபிகன்ஸ். சொல்ல போனால் டிபார்ட்மெண்ட் சொல்ல போனால் இட் மை டேக் டேயில் தான் அவ்வளோ விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஒவ்வொன்றும் பர்டிகுலராக போய் சொல்ல பார்த்தா டில் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எப்படிலாம் டெசிமேட் ஆகுது, எப்படி புல்லட்டின் ரீச் ஆகுது ஃபிஷரிஸ்க்கு, அது எப்படி என்டிஆர்எஃப்க்கு போகுது, அவங்க எப்படி ரியாக்ட் ஆகுது, இந்த மாதிரி நிறைய விஷயம். ஸோ இதுக்கெலாம் டூல் யூஸ் பண்ணுற டூல்லாம் இருக்குது. எப்படி கனெக்ட் ஆகிற சர்வர் கூட இந்த மாதிரி எக்ஸாக்டாக எப்படி பண்ணுறோன்றதுலாம் இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் டெக்னிக்கலாக இருக்கும். அதை கொஞ்சம் டெக்னிக்கல் பீப்புளாக இருந்தால் அவங்க வந்து பார்க்கலாம். இப்போ நான் நிறைய ஏடபிள்யூஎஸ்லாம் வருது, நிறைய வரும் ஃப்யூச்சரில். ஏன்னா இந்த விஷன் இஸ் டு பிளாக் லெவலில் ரீச் ஆகணுன்றாங்க. த டாப் மினிஸ்ட்ரி லெவலில் ஒரு டிசிஷன் எடுப்பாங்க பிரைவேட். அவங்களாம் ஒய் இட் இஸ் நாட் பீங் ரீச் டு த பிளாக் லெவல். ஒரு பிளாக் லெவலில் அந்த வில்லேஜ் லெவல் அந்த லெவலில் ரீச் ஆகிட்டா, அந்த ஸ்பேஷில் ரீச் ஆகிட்டா அவங்களுக்கே தெரிஞ்சுட்டு போகுது. அதனால் அவங்க ஹார்வெஸ்டிங் எல்லாமே பிளானிங்கில் இருக்கலாம் அப்படின்றது தான் விஷன். ஸோ அதுக்கு எனார்மஸ் அமௌண்ட் அவங்க கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய டெவல்யூஷன் ஆஃப் இது வருது. அதனால் நாங்கள்லாம் டெஃபினட்டாக இட் வில் see the light of the day. ஏன்னா ஒரு பீரியட் ஆஃப் டைம் இவ்வளோ அட்வான்ஸ் ஆகிருக்கும்ல. அதே மாதிரி இனிமேல் கொஞ்சம் ஸ்பீடாகும். சமயத்தில் எல்லாம் கொஞ்சம் ஸ்டக் ஆகும், ஸ்லோவாக தான் டெவலப். இப்போலாம் பார்த்தா another 20-30 years இட்ஸ் கோயிங் டு பி வெரி எல்லாமே டிஸ்டர்ப். புதுசாலாம் வர ஆரம்பிக்கும். நம்ம தெரியாது, நம்ம நினைப்போம் ஒரு டைமில் ஸ்லோவாக இருக்கும்போது இனிமேல் ரொம்ப சீக்கிரம். அதான் நீங்களே எப்படி ஃபேஸ் பண்ணுவீங்கன்னா எங்களுக்கே கொஞ்சம் பயமாக இருக்குது. என்னோட சில்ட்ரன்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணுவாங்கன்ட்டு. அவ்வளோ ஸ்பீடாக இனிமேல் டிஸ்ட்ரிக்ட் ஆகுன்றாங்க. டெக்னாலஜிலாம் அவ்வளோ ஸ்பீடாக டிஸ்ட்ரிக்ட் ஆக போகுது. இன்னும் another 5 years down the line நாங்களே பார்ப்போன்றாங்க எல்லாமே. அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்க போகிறதுக்கு நம்ம தயாராகிடும். என்றைக்குமே எதுக்கும் அசாரப்படாது. அடாப்ட் டைம் தான். மாற்றம் வந்துனே இருக்கும். வந்துன்னு அதை ரஜினிகாந்த் எதாவது சொன்னார், மாற்றம் ஒன்று தான் மாறாது. தட் இஸ் த ட்ரூ. புரியுது. இப்போ நான் என்னோடய ஐடியாவே ரொம்ப டேட்டடாக இருக்கும். உங்ககிட்ட இதை கொஞ்சம் அக்வைட் பண்ணால் உங்களோட ஐடியா பெட்டராக இருக்கும். எந்த கொஞ்சம் அதுலேருந்து ரூட்லேருந்து காலம் எடுக்க முடியாத மாதிரி அது ஒரு இதாக ஸ்டக் ஆகும். ஸோ அதனால தான் என்னைக்குமே யூத்து டைம் அது அவங்களோட ஐடியாஸ் தான் மெயின். ஸோ உங்கள் ஐடியாவில் தான் மெயின். ஸோ அடுத்த இது அதை தான் எடுத்துன்னு போவீங்க. எங்களோட பேஸ்ட் அங்கே எங்களது கெய்டில் தான் இருப்போங்க. ஏன்னா ஃப்யூச்சர் லைஸ் வித் யூ. ஸோ விஷ் யூ ஆல் சக்ஸஸ் ஆல்வேஸ், ஹாப்பினஸ் ஆல்வேஸ். எது பண்ணாலும் ஹாப்பியாக பண்ணுங்கள். நாட் யூ லவ் டு டூ செஞ்சால் தான் ஹாப்பினஸ் இருக்கும். அண்ட் கம்பேரிட்டிவ் நோ ஜெலசி, நத்திங் ஒர்க்ஸ் அவுட். அது எண்ட் ஆஃப் டே தெரியும். கொஞ்சம் அது வந்து மெச்சூரிட்டி தான் சொல்லுது இல்லையா. எனக்கும் பயங்கரமாக சம்பவம் எல்லாம் பண்ணால் பண்ணவும் பண்ணேன். கண்ணாப்பிடாலாம் பண்ணேன். ஏன்னா டிபார்ட்மெண்ட்டுக்கு வரத்துக்கு எல்லாம் பெரிய இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் ஐ வாஸ் வெரி சக்ஸஸ்ஃபுல். அதெல்லாம் பண்ணேன். பட் நவ் அட் திஸ் பாயிண்ட் இதை கேட்டேன் எல்லாம் அல்டிமேட்டாக என்ன கோடி எல்லாம் ரியாலிட்டிலே நான் பார்த்துருக்கேன் நான் இதுலேயே. ஸோ அது நம்ம விஷயம் நமக்கு பிடிக்கிறது சில செய்யும் போது வெரி ஹாப்பி டு டூ. அதில் இன்னும் பெரிய மெட்டீரியல் அட்வான்டேஜ் இல்லாமல் இருந்தால் கூட பரவாயில்ல. பட் அந்த ஹாப்பினஸ்ஸு மெஷர் பண்ணும்போது அதை யாராலையும் நம்மக்கிட்டே இருக்கிறது அது யாரும் நம்மளை கம்பேரிட்டிவாக பீட் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபிலாசாபிக்கல் நோட்டில் முடிக்கிறது மாதிரி. ஸோ பி ஹாப்பி, கோ ஃபார்வர்ட். ஆனால் என்றைக்கும் கோல் வச்சுக்கோங்க. அதுக்காக ரொம்ப ஃபிலாசிங்கெலாம் போகவே கூடாது. லைக் என்றைக்குமே ஹார்ட் ஒர்க், கோல், ரெஸ்பிரேஷன், இன்ஸ்பிரேஷன் எல்லாம் இருந்தால் தான் சக்ஸஸ்ஃபுல்லாக விஷயம். அந்த பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ இன் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அதைப்படி பேசுனது. அண்ட் திஸ் பாயிண்ட் ஐ வாண்ட் டு tell thank you to all my colleagues and all the scientists. எங்கள் ஹெட்ஸ்லாம் இருக்காங்க, டாக்டர் பாலச்சந்திரன், டாக்டர் எல்லாம் சொல்கிற பேர்லாம் அவங்களாம் they have been guiding force for everybody in the organization right from top to. So at this moment on World Meteorology Day I also thank them so that I am here to. So thank you all. இது நம்ம ரேடியோ, நாகை ரேடியோ. உலக வானிலை தினம். உரை வழங்கினார் நாகப்பட்டினம் மாவட்ட வானிலையியல் கண்காணிப்பகத்தின் வானிலை ஆய்வு அலுவலர் கே. சேகர் அவர்கள்.